ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்க்கு என்னென்ன தேவையோ பேசிக்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வர்க்க எண், கன எண், பகா எண், அதுக்கப்புறம் இயற்கணித முற்றுரிமை விதிகள், அதுக்கப்புறம் அடுக்கு விதிகள், அந்த வகையில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ 6th லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மூல குறியீட்டு விதிகள். இந்த 6 இதுவுமே பார்த்திங்கன்னா 6 ஹெட்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் தரவாக மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஸோ வாங்க மூல குறியீட்டு விதிகள் போய் பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா nth ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு ஈக்குவலண்ட்டாக எப்படி எழுதலான்னா, இந்த ரூட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏவை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த nth ரூட் இருக்கு இல்லையா, இந்த ரூட்டை நம்ம போக்கணும் அப்படின்னா அதை அடுக்கில் 1/n அப்படின்னு போட்டுடலாம். இந்த n இருக்கிற இடத்துல 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அது அடுக்கில் போகும்போது 1/, அப்படின்ற இதில் போயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது nth ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் n அப்படிங்கிறது வரிசை, அந்த ரூட் அப்படிங்கிறது மூல குறியீடு, ஏ அப்படிங்கிறது அடிமானம், அதாவது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த n அப்படிங்கிறத நம்ம ரூட்டை ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ரூட்டை கொண்டு போய் நம்ம அடுக்கில் 1/n அப்படின்னு போட்டுறணும். அடுத்தது nth ரூட் ஆஃப் ஏ த ஹோல் பவர் m அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம முன்னாடி ஃபார்முலாவில் nth ரூட் ஆஃப் ஏவை நம்ம என்ன பண்ணி வச்சுருந்தோம், a பவர் 1/nன்னு செஞ்சு வச்சுருந்தோமா. ஸோ a பவர் n/1/n த ஹோல் பவர் m. இப்போ இது ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா a பவர் m/nன்னு வரும். இதை திரும்ப எப்படி எழுதலான்னா, a பவர் mன்னு தனியாகவும் அந்த பையில் இருக்கக்கூடிய எண்ணை 1/nன்னு எழுதலாம். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போ 1/n அப்படிங்கிறத நம்ம மேலே ஃபார்முலாவில் என்ன பண்ணோம், a பவர் 1/nன்னா nth ரூட்டில் போயிடும் இல்லையா. அப்போ இந்த 1/nனை nth ரூட்டுக்கு கொண்டு போயிட்டோன்னா a பவர் mங்கிறது இங்கே வந்துடும், உள்ளே வந்துடும். அப்போது இந்த ஒரே ஒரு லெஃப்ட் சைட் ஃபார்முலாவுக்கு இத்தனை ரைட் சைடில் இருக்கிற மாதிரி எழுதலாம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு, செகண்டு அண்டு தென் லாஸ்ட்டு, இந்த 3 வேலையும் நம்ம இதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப ஈஸி தான். nth ரூட் ஆஃப் ஏ, nth ரூட் ஆஃப் பி, அதாவது இந்த அடிமானம் வேறு மாதிரியும் இந்த வரிசை ஒரே மாதிரியும் இருந்துச்சு. நீங்கள் வரிசை ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம மூல குறியீட்டு விதிகளை பெருக்க முடியும். அப்போது ஒரு வேளை இல்லைன்னா என்ன பண்ணுறது, இங்கே n இருக்கிற இடத்துல 2 இருக்குது, இங்கே 3 இருக்குன்னா இதை நம்ம சமப்படுத்துகிற மாதிரி எல்சிஎம் எடுத்து பெருக்கி மாற்றினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பெருக்கணும், அப்படியே பெருக்கிடக்கூடாது. ஸோ nth ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு nth ரூட் ஆஃப் பி அப்படின்னா nth ரூட் ஆஃப் ஏபி, ஏன்னா சேமாக இருக்கிறதுனால ரூட் சேமு, உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம பெருக்கிக்கலாம். அடுத்தது nth ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை nth ரூட் ஆஃப் பி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா nth ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை பி. இதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே nth ரூட் அப்படிங்கிறதுல வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பெருக்கவோ வகுக்கவோ முடியாது. ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம பெருக்கவோ வகுக்கவோ முடியும். ஒருவேளை வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வரிசையை மாற்றி ஒரே மாதிரி வர மாதிரி மாற்றி தான் நம்ம பெருக்கவோ வகுக்கவோ முடியும். ஆனால் இந்த மாதிரி ரூட்டுக்கு மேலே ரூட் வந்துச்சுன்னா நீங்கள் எது வந்தாலும் மாற்ற தேவையில்லை, அப்படியே m, n, OP, அதாவது இது வேரியபிள் மாறிக்கிட்டே இருக்கலாம். 2, 3, 4, 5, 6ன்னு எது வந்தாலும் சரி, இந்த அடிமானத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மூலக்குறியில் இருக்கக்கூடிய வரிசையை மட்டும் பெருக்கி நம்ம ரூட்டில் போட்டணும். ஸோ mth ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் ஏ அப்படின்னா mnth ரூட் ஆஃப் ஏ. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பார்த்துடலாம். nth ரூட் ஆஃப் ஏ அப்படின்னா a பவர் 1/n, nth ரூட் ஆஃப் ஏ த ஹோல் பவர் mனா a பவர் 1/n த ஹோல் பவர் mனு எழுதலாம். இல்லைன்னா nth ரூட் ஆஃப் ஏ nth ரூட் ஆஃப் a பவர் m அப்படின்னு எழுதலாம். தேர்டு ஃபார்முலா nth ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு nth ரூட் ஆஃப் பி அப்படின்னா nth ரூட் ஆஃப் ஏபி. nth ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை nth ரூட் ஆஃப் பி அப்படின்னா nth ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை பி. mth ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் ஏனா mnth ரூட் ஆஃப் ஏ. ஸோ இந்த மாதிரி இந்த 6 ஹெட்டிங்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் பேசிக்ஸ், அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட போகிறோம் யூஸ்ஃபுல்லாக. மேக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ் போடுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.